கம்பன் கலைக்கூடத்தின் 121வது நறும்புண நிகழ்ச்சிக்கு வந்திருந்த உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வணங்கி என் உரையை ஆரம்பிக்கிறேன். இன்றைக்கு நம்முடைய பேசு பொருளாக பஹல்காம் நிகழ்ச்சி இருக்கிறது. இந்த காஷ்மீர் பகுதியில் இந்த பகுதியிலிருந்து சென்ற சுற்றுலா பயணிகள் சிலரை தீவிரவாதிகள் சுட்டுக் கொன்ற அந்த சம்பவம் இந்த நாட்டை உலுக்கியது. இதற்கு என்ன காரணமாக இருந்தாலும் வன்முறைக்கு யாரும் இங்கே நாம் அதை ஒத்துக்கொள்ள தயாராக இல்லை. அந்த வன்முறையில் ஈடுபட்டவர்களுக்கு ஆயிரக்கணக்கான காரணம் இருந்திருக்கலாம். ஏன்னா இன்றைக்கு ஒரு மரண தண்டனை இல்லை கொலை செய்த ஒரு குற்றவாளியை கேட்டால் கூட அதற்கு அவன் காரணம் சொல்லுவான். நான் இந்த கொலை செய்ததற்கான காரணம் இதுதான் அப்படின்னு. அப்படிலாம் நம்ம பார்த்து கொண்டிருக்க முடியாது. தீவிரவாதிகள் அவர்கள் 1008 காரணங்கள் சொன்னாலும் ஒரு எந்த ஆயுதமற்ற நிராயுதபாணிகளை துப்பாக்கியால் சுட்டுக் கொள்வது ஏற்றுக்கொள்ளவே முடியாத மனித தன்மையே அல்ல. அந்த மனித தன்மையற்ற காரியத்தை யார் செய்தாலும் அது எந்த சமயமும் அதை எதிர்க்கத்தான் வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை தான் அவங்க செய்திருக்கிறார்கள். அதை நம்ம இந்திய மக்கள் அதை பொறுமையாக ஏற்றுக்கொண்டோம். வேற வழி இல்லை. ஏன்னா தீவிரவாதிகள் துப்பாக்கியால் சுட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதுவும் நிராயுதபாணிகள், எந்த கையில் ஆயுதமும் இல்லாதவர்களை இந்த சுட்டுக் கொண்டிருக்கிறார்கள். வேதனைக்குரிய விஷயம். அதற்கு தான் இந்திய அரசு பதிலடியும் கொடுத்தது. என்னதான் செய்தாலும் அந்த கோர செயல், அந்த கோர கொலையை நம்மால் மறக்க முடியல. அந்த குடும்பத்தார்கள் எவ்வளவு வேதனை பெற்றிருப்பார்கள். கணவன் இழந்த பிறகு மனைவி, குழந்தைகள் எப்படியெல்லாம் அவர்கள் அந்த வாழ்க்கையை அனுபவிக்க போகிறார்கள் என்று பார்க்கும்போது, கேட்கும்போது நமக்கு சற்று கவலையாகத்தான் இருக்கிறது. இருந்தாலும் இந்திய அரசு இதற்கு சரியான நடவடிக்கை எடுத்திருக்கிறதா தான் நான் சில காரியங்களை செய்திருக்கிறார்கள். அதில் நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது. நம்ம அதுக்குள்ளெல்லாம் போக வேண்டாம். இந்திய அரசும் சரி, இந்திய அரசு பதிலடி கொடுத்தாலும் இந்த மாதிரியான கொலைகள் தீவிரவாதிகளால் இனிமேலும் இந்த நாட்டில் நடைபெறக்கூடாது அப்படிங்கிற ஒரு வேண்டுகோளை நாம் வைக்கிறோம். என்னன்னா, இந்த மாதிரி உயிர்கள் பலியிடப்படுவது, உயிர்களை கொள்வதுங்கிறது அவர்களுக்கு அது புரியணும். எந்த காரணமாக, ஏன்னா அவங்களுடைய சமயமும் அதை எதிர்க்கிறது. அது ஏன் அவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல. எந்த சமயமுமே உயிர்கொலையை ஒத்துக்கொள்வதில்லை. அந்த சமயம் அவர்கள் சார்ந்திருக்கிற சமயம் அதுதான் சொல்லுது. ஆனாலும் அவர்கள் அதையெல்லாம் மீறி இந்த மாதிரியான செயல்களில் ஈடுபடுகிறார்கள். அதை நாம் வன்மையாக கண்டிப்போம். இந்த மாதிரி நிகழ்ச்சியில் இனிமேலும் நடக்கக்கூடாது என்று இறைவனை நாம் வேண்டுவோம். அடுத்து நம்முடைய செய்திக்குள் வருவோம். நான் ஏற்கனவே இந்த மாதிரி பெண்மணிகள் எப்படியெல்லாம் தங்களுடைய உரிமையை நிலைநாட்டிக் கொள்வதற்காக நீதிமன்றங்களை நாடினார்கள்னு நான் சொல்லிக் கொண்டிருந்தேன். நிறைய பேர் தங்களுடைய உரிமையை சம்பந்தப்பட்ட துறைகள் சரியாக கவனிக்கவில்லை அப்படிங்கிறப்போ நீதிமன்றங்களை அணுகி நீதிமன்றங்களின் மூலம் நிவாரணம் பெற்றார்கள் அப்படிங்கிறதை நான் சொன்னேன். அதே மாதிரி அதே தொடர்ச்சியாகத்தான் இன்னைக்கு நான் சொல்ல வரேன். உசிலம்பட்டி பக்கத்தில் ஒரு கிராமத்தில் ஒரு கோயில் பூசாரி இருந்தார். அந்த கோயில் பூசாரி அந்த கோயிலுக்கான வழிபாட்டை அவர் பார்த்து கொண்டிருந்தார். அவருக்கு உதவியாக அவருடைய மகள் கூடவே வருவார். இந்த பூஜைக்கு உள்ள உதவிகளை செய்வார். எல்லாம் செஞ்சிட்டு இருக்காரு. அவங்க அப்பா ஒரு நாள் இறந்து போய் விடுகிறார். இறந்து போன உடனே அந்த பெண், அவருடைய மகளும் நல்ல பெரியவளாயிட்டா, 20 வயதுக்கு மேலே. அப்போ அந்த பெண்மணி என்ன சொல்றான்னா, இந்த கோயிலை நிர்வகிக்கிறதுக்கு, இந்த வழிபாட்டுக்கு நான் பூஜை செய்வதற்கு எனக்கு அனுமதி வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவருக்கு அனுமதி மறுக்கப்படுகிறது. இது பிரச்சனையாகி நீதிமன்றத்துக்கும் போகிறது. அந்த பெண்மணி இந்த பூஜையை செய்வதற்கு நான் தான் தகுதியானவள், என்னுடைய அப்பா தான் பூசாரியாக இருந்தவர், நானே இதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னதற்கு யாரும் கேட்கவில்லை என்பதால் உரிமை நீதிமன்றத்தில் போய் வழக்கு தாக்கல் செய்கிறார். இந்த உரிமையை எனக்கே தர வேண்டும் அப்படின்னு. இதற்கிடையில் அந்த ஊர் மக்கள் என்ன பண்றாங்க,
இந்த பெண் பூஜை செய்வதற்கு தகுதி இல்லை. அதனால அவருடைய அந்த இறந்து போனவருடைய பங்காளி அவங்களுடைய மகன்கள் இருக்கிறார்கள், அவர்கள் தான் இந்த ஆண் வாரிசுகள் தான் இந்த பூஜையை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி வட்டாட்சியரிடம் மனு கொடுத்து தாசில்தார் விசாரிச்சு, அந்த தாசில்தார் ஒரு பெண்மணி, அந்த பெண்மணி என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த ஆண்கள் தான் இதை சரியாக பார்க்க முடியும், அவர்களுக்கே இந்த உரிமையை கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டாங்க. இந்த பின்னையக்கால்ங்கிற அந்த பெண் மதுரை நீதிமன்றத்திலே, உயர் நீதிமன்றத்திலே வழக்கு தொடுக்கிறார். மாதிரி இதை நான் தான் பார்த்து கொண்டேன், எங்கள் அப்பா தான் பூஜை செய்து கொண்டிருந்தார், அதற்கு கூடவே நானும் போய்க்கிருக்கிறேன், என்னுடைய அனைத்து பூஜை புனஸ்காரம் எனக்கு தெரியும். பெண் என்ற அடிப்படையில் எனக்கு இந்த உரிமை மறுக்கப்படுவது சரியில்லை. அரசியல் சாசனம் எனக்கு கொடுத்த உரிமையை இந்த மக்கள் மறுக்கிறார்கள், எனக்கு வட்டாட்சியரும் இந்த உரிமையை மறுத்து விட்டார் அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்தில் போய் நிற்கிறாங்க. நீதிமன்றம் எல்லாத்தையும் கூப்பிட்டு விசாரிக்குது. இந்த வட்டாட்சியர் அந்த பெண் அவர் நீதிமன்றத்தில் கொடுத்த பதிலும் அதை தான் சொல்றார், ஒரு பெண்ணுக்கு அந்த உரிமை இல்லை அப்படின்னு. அதை அந்த நீதிமன்றம் கண்டிக்கிறது, உண்மையாக கண்டிக்கிறது. ஒரு பெண் நீங்களே இதை செய்யலாமா? அந்த கோயில் என்னன்னா துர்க்கையம்மன் கோவில். துர்க்கையம்மன் அந்த கோவில் தெய்வம் ஒரு பெண் தெய்வம், அதை வழிபாடு செய்த ஒரு பெண். அப்படி இருந்தும் கூட அது வழக்கமாக அவர் அப்பாவோட போய் பல வருடங்களாக அந்த பூஜையை தொடர்ந்து செய்து கொண்டிருந்தவர், அதன் அடிப்படையில் கொடுத்துருக்கலாம். அப்படி கொடுக்காமல் நீங்க அது மட்டும் இல்லை, உரிமை நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கும் போது இன்னாரை நியமிக்கணும்னு சொல்வதற்கான அதிகாரம் வட்டாட்சியருக்கு இல்லை அப்படிங்கிறதையும் நீதிமன்றம் சொன்னிச்சு. அப்படி இருக்கும்போது நீங்கள் இதை செய்தது தவறு. உண்மையில் அந்த பெண் தான் இந்த பூஜை செய்வதற்கு சரியான உரிமை உள்ளவன் சொல்லி நீதிமன்றம் அதற்கான உரிமையை கொடுத்தது. இப்போ எப்படியெல்லாம் நம்முடைய உரிமையை நிலைநாட்டுவதற்கு, ஏன்னா பொதுவாக ஆண்கள் என்ன பண்ணுவோம்னா, எங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நீதிமன்றத்துக்கு போயிடுவோம் அப்படிங்கிற ஒரு இருக்கு. ஆனால் பெண்கள் அவ்வளவு சுதீகரம் போக முடியாது. ஏன்னா அவர்களுக்கான குடும்ப சூழ்நிலை இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் தாண்டி தான் நீதிமன்றத்துக்கு போனாலும் நீதி கிடைப்பதற்காக எத்தனை வருடம் போராட வேண்டும் என்கிற அந்த கணக்கையும் பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா ஒரு வருடம் 2 வருடத்தில் முடியறதில்லை. அதையெல்லாம் தாண்டி அதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு ஒரு நீதிமன்றத்தை நாடி ஒரு பெண் உரிமையை நிலைநாட்டுவது என்பது சாதாரண காரியம் இல்லை. அந்த மாதிரி நிலையை நாட்டியவர் இந்த பின்னையக்கால். இது நான் இதெல்லாம் என்ன சொல்லேன்னா, நம்முடைய நீதிபதி சந்துரு அவர்கள் சட்டத்தால் யுத்தம் செய்யணும் ஒரு புத்தகம் எழுதியிருக்கார். அந்த புத்தகத்துல இந்த கருத்து இந்த இதெல்லாம் சொல்றார், இந்த நடவடிக்கை இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் அவர் சொல்றார். அதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியும் அவருடைய புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கு. அது ரொம்ப முக்கியமானதுனால சொல்ல வரேன். NS மாதவன் அப்படிங்கிறவர் ஒரு பிரபல மலையாள எழுத்தாளர். பெருமரங்கள் வீழ்ந்தது அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம் எழுதியிருந்தாரு. அந்த பெருமரங்கள் வீழ்ந்தது அப்படிங்கிற அந்த புத்தகத்திற்கான கதை கரு என்னன்னா, 1983 பிரதமர் இந்திரா காந்தி கொலை செய்யப்பட்ட போது ஏற்பட்ட வன்முறையை பற்றிய செய்தி. ஏன்னா 1983 பிரதமராக இருந்தபோது 84 பிரதமராக இருந்தபோது அவருடைய மெய்காப்பாளர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டார். அவங்க சுட்டுக் கொன்றவர்கள் சீக்கியர்கள் என்பதால சீக்கிய மதத்தினர் மீது துவேஷம் கொண்டு காங்கிரஸ் கட்சியினர் அவர்களை பெருவாரியாக கொலை செய்தார்கள். அவர்கள் வீட்டுக்கு தீ வைத்தார்கள். இது மிகப்பெரிய கண்டன குரலை எழுப்பியிருக்காங்க. அந்த சமயத்தில் சீக்கிய மதத்தினர் பட்ட பாடு கொஞ்சம் நஞ்சம் இல்லை. அதுவும் டெல்லியில, குறிப்பாக டெல்லியில பல ஆயிரக்கணக்கான சீக்கியர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். அவர்களுடைய வீடுகளும் பொருட்களும் சேதம் விளைவித்தார்கள் காங்கிரஸ்காரர்கள். அது சம்பந்தமாக வழக்கு நடந்தது. 84 தொடங்கிய வழக்கு 2025 சஜன் குமார் அப்படிங்கிற ஒரு காங்கிரஸ்காரருக்கு ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டது. எத்தனை வருஷம் கழிச்சு? 84 ஆரம்பிச்சு 2025 தண்டனை வழங்கப்பட்டது. அதாவது அவங்க எப்படியெல்லாம் அந்த வழக்கை இழுத்தடிப்பதற்கு, ஏன்னா ஆளுங்கட்சியாக இருந்த போது அதை நடைபெற விடாமல் தடுத்திருந்தார்கள். அதுக்கு பிறகுதான் ஆட்சி மாறிய பிறகுதான் அது கொஞ்சம் வேகம் எடுத்தது. இன்னைக்கு அவர்கள் தண்டனை. அப்போ எப்படி அந்த கலவரத்திலே எவ்வளவு தூரம் அவர்கள் அடிபட்டார்கள் அப்படிங்கிறத அதை ரொம்ப அருமையாக விவரிக்கிறார்.
அது மட்டும் இல்லைங்க, நம்ம கோயம்புத்தூர்ல அதே காலகட்டத்தில் மேம்பாலம், அவினாசி மேம்பாலத்துக்கு பக்கத்தில் இருக்கிற பல சீக்கியர்களுடைய கடைகள் தீ வைத்து கொளுத்தப்பட்டது. இது சம்பந்தமாக நீதிமன்றத்தில், சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கும் தொடரப்பட்டது. ஏன்னா அவர்களுடைய உயிர் சேதம் போக பொருட்சேதம், அவர்கள் அத்தனை வருஷமாக சேர்த்திருந்த பொருட்களை எல்லாம் அடித்து சேதப்படுத்தி அவர்களை எல்லாத்தையும் காலி பண்ணிட்டாங்க. அப்போ அவர்களுக்கு என்ன வழி, வாழ்வாதாரம்? ஆனால் என்ன பண்ணாங்க, அவங்க சென்னை உயர்நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்தார்கள். எங்களுக்கு ஏற்பட்ட கொடுமை சாதாரணமானதல்ல, இதனால் நாங்கள் இவ்வளவு தூரம் இழந்து விட்டோம், எங்களுக்கு இழப்பீடு அரசு தர வேண்டும் போட்டாங்க. ஆனால் பொதுவாக நீதிமன்றம் என்ன செய்யும்னா, அரசு சம்பந்தமாக ஏதாவது கலவரம் ஏற்பட்டிருந்தால், அதில் ஏதாவது உயிர் பலி ஏற்பட்டிருந்தால் அவர்களுக்கு மட்டும்தான் இழப்பீடு வழங்கும். அதுதான் நடைமுறையாக இருந்தது. இது புதிய வழக்காக இருந்தது. இதுக்கு முன்னால அமெரிக்காவில் கிடியன் அப்படிங்கிற ஒருத்தர் என்ன பண்ணாரு, அவர் குற்றம் செய்யப்பட்டதாக கருதப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். குற்றம் நிரூபிக்கப்பட்டதுன்னு சொல்லி அவர் உச்ச நீதிமன்ற நீதிபதிக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். நான் நிரபராதி, எனக்கு முறையான சட்ட உதவி செய்யப்படாமல் வழக்கு நடத்தப்பட்டு எனக்கு தண்டனை தரப்பட்டிருக்கிறது, இதை நீங்கள் பரிசீலனை செய்வன்னு சொல்லி ஒரு கடிதம் எழுதினார் சிறையில் இருந்து கொண்டு. அமெரிக்க நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் நினைச்சு அந்த கடிதத்தை அப்படியே வழக்காக எடுத்துக்கொண்டு அதை விசாரிக்க ஆரம்பித்தது. விசாரித்த போதுதான் தெரிந்தது இந்த கிடியன் எந்த குற்றமும் செய்யவில்லை. அதனால் அதை விடுதலை செய்தார்கள். இதே மாதிரியான வழக்கு நடைமுறை இங்கும் வந்தது. 1970 தான் வந்தது. 1970 நம்ம இந்தியாவிலே சிறைச்சாலையில் இருந்த ஒருத்தர் தன்னுடைய சக சிறைவாசி தனிமை சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். தனிமை சிறையில் அடைக்கப்படுவதற்கு அது ஒரு தண்டனையாக தரப்பட்டால் மட்டுமே தனிமை சிறையில் அடைக்க முடியும். ஆனால் இவர் அந்த மாதிரி தண்டனை எதுவும் இல்லாமல் தனிமை சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். இது சம்பந்தமாக நீங்கள் விசாரியுங்கள் சொல்லி ஒரு கடிதத்தை சுப்ரதோ பாத்னேர் பேர் அவர் உச்ச நீதிமன்றத்துக்கு எழுதினார். ஒரு கடிதம், வெறும் கடிதம் தான். அந்த கடிதத்தை வழக்காக எடுத்துக்கொண்டு உச்ச நீதிமன்றம் விசாரித்தது. ஏன்னா இந்த மாதிரியான நடைமுறை முதல்லலாம் இல்லை, 1970 தான் வந்து ஆரம்பிச்சு. நீங்க இப்பவும் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா ஒரு கடிதத்தை எடுத்து ஒரு போஸ்ட் கார்டில் உயர்நீதிமன்ற நீதிபதினு எழுதி சென்னைன்னு போட்டிங்கன்னா போதும். அது ஒருவேளை முறையான புகாராக இருந்தால் அது விசாரிக்கப்படும். அந்த மாதிரி தான் அவர் எழுதியிருந்தாரு. அதை விசாரித்த நீதிமன்றம், ஆம் இவர் சொல்வது உண்மைதான், சிறை காவலர்கள் தங்களுடைய பழிவாங்கும் நடவடிக்கைக்காக அவரை தனிமை சிறையில் கொண்டு போய் வச்சிருக்காங்க, அது தவறு அப்படின்னு சொல்லி அவர்கள் நடவடிக்கை எடுத்து அவரை மீட்டெடுத்தது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். இந்த மாதிரியான பொதுநல வழக்குகள், இந்த பொதுநல வழக்கு இப்படித்தான் தாக்கல் செய்யப்பட்டது. அதுக்கு முன்னால அரசு சார்பாக ஏதாவது கலவரம் ஏற்பட்டு அதன் அடிப்படையில் யாராவது உயிரிழந்தார்களோ அவங்களுக்கு இழப்பீடு தரப்படும். இது ஒரு தனி மனித, ஒரு தனி சமுதாயத்திற்காக ஏற்பட்டது. இதில் நாங்கள் வழக்கு எடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு நிலை இருந்தது. ஆனால் இந்த வழக்கை நீதிமன்றம் எடுத்துக்கொண்டது. ஏன்னா இது ஒரு பொதுநல வழக்கு, இதனால் ஒரு சமூகமே பாதிக்கப்பட்டிருக்கிறது சொல்லி அந்த வழக்கை எடுத்து அதற்காக ஒரு நீதிமன்ற ஆணையர் சென்னையிலிருந்து ஒருத்தர் அனுப்பிச்சு இதெல்லாம் பாருங்கன்னு சொன்னாங்க. அந்த பெண்ணும் நீதிமன்ற வழக்கறிஞரும் பார்த்து விட்டு எவ்வளவு நஷ்டம் ஏற்பட்டிருக்குன்னு ஒரு கணக்கு சொன்னாங்க. அதன் அடிப்படையில் இந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு அரசு இழப்பீடு வழங்க வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டது. அப்போ பாதிக்கப்பட்டவர்கள் நீதிமன்றத்தை நாடி அதற்கான நிவாரணத்தை பெற முடியும். ஏன்னா ஒரு சிக்கல் என்னவென்றால் இது கொஞ்சம் நாள் ஆகும், உடனே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. ஏன்னா வழக்குகள்லாம் கோடிக்கணக்கான வழக்குகள் நிலுவையில் இருக்கிறது. அதையெல்லாம் விட்டுட்டு புதுசாக ஒன்று எடுக்கணுங்கிறது ரொம்ப சிரமம். இருந்தாலும் ஒரு பொது நலனுக்காக அப்படிங்கிறப்போ நீதிமன்றங்கள் மற்றதையெல்லாம் தள்ளி வைத்து விட்டு இது பொது நல வழக்கு, இதில் ஒரு குறிப்பிட்ட மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அதற்கான உத்தரவையும் தருகிறது அப்படின்னு பார்க்கும். இப்போ இந்த நான் பின்னையக்கால் சொன்னனே, ஒரு கோயிலில் வழிபாடு செய்து கொண்டிருந்த, பூஜை செய்து கொண்ட ஒரு பெண், அந்த பெண்ணுக்கே இப்படி ஒரு பிரச்சனையா
சாமி இருக்குதானே, சாமியை தானே அவர் பூஜை பண்ணிக்கிட்டு தான் அவளுக்கு நிவாரணம் தந்திருக்க வேண்டாமான்னு சொல்லி சில நாத்திகள் கேட்குறாங்க. ஏன்னா இப்போ அவங்களுடைய நாத்திகளுடைய வாதமே இதுதான். என்னங்க நீங்கள் சாமி இப்போ சாமியை தான் அந்த அம்மா கும்பிட்டு இருந்துச்சு, ஏன் அந்த சாமியை அவருக்கு நிவாரணம் கொடுத்துருக்கலாம்ல, ஏன் நீதிமன்றத்துக்கு போகணும் அப்படிங்கிற வாதம் வைக்கப்படுகிறது. ஏன்னா நம்ம இறைத்தன்மை என்பது ஒரு உணர்வு, அதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். கோயிலுங்கிறது இறைத்தன்மை என்பது ஒரு உணர்வு பூர்வமான விஷயம். சில பேர் இன்னும் நாத்தி என்ன பண்றாங்கன்னா, இதை நீங்க கடவுள் இருக்கிறார் என்பதை நிரூபிக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரிலாம் வருது. இப்போ நிரூபிக்குங்கிறது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அறிவியல்லாம் நிரூபிக்கப்படுகிறது, அது மாதிரி கடவுள் இருக்கிறாங்க, அறிவியல் மூலம் நீங்கள் நிரூபிக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அறிவியல் படி நிரூபிக்க கடவுளை நம்ம அப்படிலாம் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒன்றும் நீங்கள் ராமகிருஷ்ண பரமஹம்சர்கிட்ட ஒரு மருத்துவர் போனார். அவர் கேட்டார், நீங்கள் உங்களை பார்த்தா கடவுளை காட்டுவதாக சொன்னார்கள், கடவுளை உங்களால் எனக்கு காட்ட முடியுமான்னு கேட்டார். அவர் ஒன்றுங்க, அவர் மருத்துவர் பார்த்து நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்கன்னு கேட்டார். நான் எம்பிபிஎஸ் படிச்சிருக்கேன். எத்தனை வருஷம் படிச்சிங்கன்னார். நான் +2 வரைக்கும் ஒரு 12 வருஷம், அதுக்கப்புறம் 1 வருஷம் பியூசி, அந்த காலத்து எம்பிபிஎஸ் பியூசி படித்தேன் 13 வருஷம். அப்புறம் பிஎஸ்சி படித்தேன். பிஎஸ்சி படிச்சுட்டு எம்பிபிஎஸ் படிக்கலாம் அந்த காலத்தில் உண்டு. அது ஒரு 3 வருஷம் 15 வருஷம். அதுக்கப்புறம் 4 வருஷம் எம்பிபிஎஸ் 19 வருஷம். 1 வருஷம் ஹவுஸ் சர்ஜன், 20 வருஷம் ஆச்சு நான் எம்பிபிஎஸ் முடிக்கிறதுக்கு. ஒரு மருத்துவ படிப்பு படிக்கிறதுக்கே நீங்கள் 20 வருஷம் ஆகுது, கடவுளை மட்டும் உடனே பார்க்கணும்னு சொல்றீங்களே, இது எப்படி முடியுமான்னு கேட்டார். அப்போ கடவுளை பார்ப்பதை நீங்கள் கொஞ்சம் மெனக்கெட்டா தான் பார்க்க முடியும். அப்படிதான் எல்லாருமே சொன்னாங்க, அறிவியல் படி இதையெல்லாம் நீங்க நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அறிவியல் படி நிரூபிக்க கடவுள் ஒன்றும் சாதாரணமானவர் இல்லை. இன்னொன்னு சொல்லலாம், அறிவியல் என்ன தெரியுங்களா, அறிவியலில் பல விஷயங்கள் நிரூபிக்கப்பட முடியாமல் இருக்கு. ஒன்றும் இல்லை, ஐன்ஸ்டீனுடைய தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி அப்படின்னு ஒன்று இருக்கு. அந்த ஐன்ஸ்டீனுடைய தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி நிரூபிக்க முடியாது. நீங்க கூகுளில் போய் வெதர் தி ஐன்ஸ்டீன்ஸ் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி கேன் பி ப்ரூவ்ட் அப்படின்னு அடிச்சிங்கன்னா, இட் கேனாட் பி ப்ரூவ்ட் அப்சல்யூட்லி அப்படின்னு தான் பதில் வருது. அதனால நிரூபிக்கப்பட முடியாது. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். அந்த கோட்பாடுகள் எப்படின்னா, அந்த ஸ்பீட் ஆஃப் லைட், ஒளியின் வேகம், ஒளினா சவுண்ட் இல்லை, லைட் வெளிச்சம் எவ்வளவு வேகமாக போகுது அப்படிங்கிறது தான் அதனுடைய ஸ்பீட் ஆஃப் லைட். இந்த ஒருவன் இன்றைக்கு தன்னுடைய பயணத்தை தொடர்கிறான்னு வச்சுக்கோங்க. இந்த ஒளியின் வேகத்தில் அவர் பயணம் செய்தால் அவர் போக வேண்டிய இடத்தை நேற்றே போய் சேர்ந்திருப்பார். இதுதான் சயின்ஸ். எப்படி விஞ்ஞானம் என்ன சொல்லுது, இன்றைக்கு ஒருவர் புறப்பட்டு ஒளியின் வேகத்தில் சென்றால் அவர் சேர வேண்டிய இடத்தை நேற்றே போய் சேர்ந்திருக்கலாம். இது எப்படி நம்ம எடுத்துக்கிறது, இது எப்படி நிரூபிக்கப்பட முடியாது? நிரூபிக்க முடியாது. ஆனால் இப்படி இருக்கலாம், இதுக்கு பேர் ஹைபாத்திஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அவர்களால் நிரூபிக்கப்பட முடியாதை இப்படி ஒரு பேர் வச்சிருக்காங்க, ஹைபாத்தசிஸ் அப்படின்னு பேர். நிரூபிக்க முடியாத ஹைபாத்திசிஸ் சொல்லிடுறாங்க. இப்படித்தான் இறைவனும் இதுக்கு ஒரு அறிவியல் பூர்வமாக இன்னொன்று சொல்லலாம். என்னன்னா, அறிவியல்னா என்ன, 4 பாடங்கள். ஒன்று இயற்பியல் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி வேதியியல், 3வது பாட்டனி தாவரவியல், 4வது சுவாலஜி விலங்கியல். இந்த 4ஐயும் அடங்கியதுதான் விஞ்ஞானம், அறிவியல். இந்த 4க்கு என்ன மூலம்னு கேட்டா கணக்கு தான் மூலம். ஏன்னா எல்லாமே கணக்குல தான் ஆரம்பிக்கும். நீங்க பிசிக்ஸ்ல நியூட்டன்ஸ் லா, தி ரேட் ஆஃப் மொமெண்டம் ஆஃப் எ மூவிங் பாடி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு அப்படின்னு தான் வரும் நியூட்டனுடைய லா, அந்த விதி. அதாவது என்ன கணக்குன்னா, அந்த வேகம் அது எவ்வளவு தூரம், அதுக்கு ப்ரொபோர்ஷனேட், இதுதான் கணக்கு. அதே மாதிரி வேதியியல் 2 பங்கு ஹைட்ரஜன் 1 பங்கு ஆக்சிஜன், அதான் தண்ணி, H2O. இதுதான் எல்லாத்துக்கும் கணக்கு தான் ஆதாரம். இந்த கணக்குங்கிறது பாருங்க, இதுக்கு என்ன மூலம், இதுக்கு என்ன முடிவுன்னு கேட்டா, கணக்குக்கு முடிவில்லை, அதுக்கு பேர் இன்ஃபினிட். நீங்க எவ்வளவு பெரிய நம்பர் அப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம். பல லட்சம் கோடின்னு சொல்றீங்களா, அது கூட இன்னொன்று சேர்த்தீங்கன்னா பல லட்சம் கோடி, 1000 கோடி, 1000 லட்சம் கோடி 1, 1000 லட்சம் கோடி 2, அதுக்கு முடிவே இல்லை. அதே மாதிரி ஆரம்பமும் இல்லை. நீங்க 0 ஆரம்பிச்சீங்கன்னா உள்ள 1 ஆரம்பிச்சீங்கன்னா அதுக்கு முன்னால மைனஸ் போயிட்டே இருக்கும். எப்போ இப்படி பிளஸ் வந்துச்சோ அதே மாதிரி மைனஸ். அப்போ
அறிவியலுக்கு ஆரம்பமும் இல்லை, முடிவும் இல்லை. ஆரம்பமும் முடிவும் இல்லாத நீங்கள் அறிவியல் என்று சொல்லுகிறீர்கள், ஆதியும் அந்தமும் இல்லாத நாங்கள் ஆன்மீகம் சொல்றோம். இதுதான் நாம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். ஏன்னா நிறைய பேருக்கு இதே தான் சொல்றாங்க, நீங்க கடவுளை காட்ட வேண்டும், கடவுளை. நாம சொல்றது கடவுளை நாங்க போய் கோயில்ல நிறைய புராணங்கள் பத்தி அவங்க சொல்றாங்க. அவங்களுடைய குற்றச்சாட்டு என்னன்னா, புராணங்கள் அப்படி. புராணம் என்ன கதைன்னு அர்த்தம். புராணம்னா தமிழ்ல அதுக்கு பேர் கதை. அது எதுக்கு சொல்ல வந்தாங்கன்னா, டேய் தப்பு பண்ணாத சாமி கண்ணை குத்தும் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அப்போ படிப்பு அதிகம் இல்லாத இருந்தது. இப்படி சொன்னா தான் மக்களை திசை திருப்ப அவங்களை சரியான வழிக்கு கொண்டு வர முடியும். நீ தப்பு பண்ணினா சாமி கண்ணை குத்தும். அதனால நிறைய பேர் ஒழுக்கமா இருந்தார்கள். என்னைக்கு சாமி இல்லைன்னு சொல்ல ஆரம்பிச்சா நமக்கு ஒழுக்கம் கெட்டு போச்சுங்க. இல்ல முதல்ல இருந்ததுக்கும் இப்ப இருந்ததுக்கும் ஏன் ஒழுக்கம் கெட்டு போச்சுன்னா அந்த பயம் இல்லாம போச்சு. அப்போ நம்ம கோயிலுக்கு போறோம் அப்படின்னா நம்முடைய நிம்மதியை தேடி போகிறோம் அப்படிங்கிறதா. நீங்க கோயிலுக்கு போகும்போது ஒரு வகையான நிம்மதி கிடைக்கிறது, அதுல யாரும் சந்தேகம் இல்லை. எங்கேயும் எனக்கு பிரச்சனை அப்படின்னு போகும்போது நான் ஏற்கனவே சொன்னேன், கடவுள் உங்களுக்கு ஒரு பரிசை அனுப்பினார் என்றால் பிரச்சனைங்கிற பொட்டலத்தில் அனுப்புறாரு. நீங்க அந்த பொட்டலத்தை அந்த பிரச்சனையை பிரிச்சு பார்த்து அதெல்லாம் சரி பண்ணும்போது உங்களுக்கு அந்த பரிசு கிடைக்கிறது. இதுதான் எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். நம்முடைய பிரச்சனைகள் இருக்கதான் செய்யும். அந்த பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு நீங்க உங்களுடைய லட்சியத்தை அடைவதற்கு என்ன செய்யணும்னா, நீங்க போய் கோயிலுக்கு போய் நான் எனக்கு நல்லா இருக்கணும், என்னுடைய லட்சியத்தை நான் அடையணும், நான் இப்படி ஆகணும் அப்படி ஆகணும்னு சொல்லி நீங்க கோயிலுக்கு போய் வேண்டும் போது, நான் இன்னும் சொல்றேன், உளவியல் ரீதியாகவே நான் நல்லா இருக்குன்னு சொன்னாவே நல்லா இருக்க போறோம் அப்படிங்கிறது தான் நான் சொல்றேன். அதுதான் கோயிலுக்கு போறவங்களுடைய தாத்பரியம், தத்துவம் தான். நீங்க கோயிலுக்கு போகும்போது அங்க போய் நான் நல்லா இருக்கணும், என்னை சேர்ந்தவர்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லும் போது நீங்க நல்லா இருக்க போறீங்க. இதுதான் உளவியல் ரீதியாக அதைத்தான் நம்ம முன்னோர்கள் சொல்லி இருக்காங்க. அதை நீங்க வீட்டுல உட்கார்ந்து சொல்லுங்களா, ஒரு நல்ல இடத்துல போய் சொல்லும் போது அது உங்களுக்கு நல்ல அதை கொடுக்குது, நல்ல கொடுக்குது. அதனாலதான் கோயிலுக்கு போறோம். நீங்க இந்த மாதிரியான உணர்வை வீட்டிலே கிடைக்குதுன்னா நீங்க வீட்டிலே இருந்துக்கலாம், நீங்க கோயிலுக்கு போகிற அவசியமே இல்லை. நம்முடைய உணர்வை நாம் நன்றாக பார்த்துக்கணும். நம்முடைய லட்சியங்களை அடைவதற்கான வழிமுறை கோயில் இல்லை, உங்கள் மனதில் தான் இருக்கிறது. அந்த மனதை நாம் சரியாக பயன்படுத்திக் கொள்வதற்கு இது ஒரு வழிமுறை, அவ்வளவுதான். கோயிலுக்கு போறோங்கிறது இல்லை, நம்முடைய மனதை நாம் சரியாக தான் மனதை செம்மைப்படுத்தி கொண்டால் மந்திரங்கள் தேவையில்லை. அதான் நம்ம திருப்பி சொல்றோம், மனம் செம்மையானால் மந்திரங்கள் தேவையில்லை. நம்ம மனதை நம்ம சரியாக வைத்துக் கொண்டால் இது நடக்கும். இதுக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். ஆர்தர் ஆஷ் அப்படிங்கிற ஒரு அமெரிக்காவில் டென்னிஸ் வீரர். கிராண்ட் ஸ்லாம் பட்டங்கள் நடக்கும். இந்த பாரிஸ் ஓப்பன், அமெரிக்கன் ஓப்பன்லாம் நடக்கும். இந்த பட்டங்களை வெள்ளையர் அல்லாதவர் யாருமே ஜெயிக்க முடியாதுங்கிற காலத்துல இந்த பட்டத்தை ஜெயித்தவர் ஆர்தர் ஆஷ், கருப்பின முதல் ஆள். அந்த ஆர்தர் ஆஷ் சின்ன வயசுல இருக்கும்போதே அவருக்கு இதய பிரச்சனை ஏற்பட்டது. அவருக்கு அறுவை சிகிச்சை மேற்கொண்ட போது அவருக்கு ரத்தம் செலுத்தப்பட்டது. அந்த மருத்துவமனை HIV பாதிக்கப்பட்ட ரத்தத்தை அவருக்குள் செலுத்தி விட்டார்கள் தவறுதலாக. அதனால் அவர் HIV பாதிக்கப்பட்டார். பாதிக்கப்பட்டு மரணமுற்ற தடுவாயில அவரை கேட்டார்கள், உங்களுக்கு போய் இப்படி நடந்துருச்சே அப்படின்னு கேட்டப்போ அவர் சொன்னார், நான் டென்னிஸில் பெரிய பெரிய பட்டங்களை ஜெயித்தேன் இல்லையா, அப்போ எல்லாரும் பாராட்டினார்கள். ஆமாம், பாராட்டினார்கள். அப்போல்லாம் கடவுள் உங்களுக்கு மட்டும் ஏன் செஞ்சாருன்னு யாரும் கேட்கலையே. அப்ப எல்லாம் கேட்டிருக்கணும்ல, கேட்கல. எனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது மட்டும் கடவுள் உங்களுக்கு ஏன் செஞ்சாருன்னு சொல்றீங்களே. எல்லாவற்றையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆன்மீகத்தினுடைய தத்துவமே அதுதாங்க. நான் இன்னும் திருப்பி சொல்றேன் உங்களுக்கு, நான் ஆன்மீகத்தின் உச்சம் என்று எதை நினைக்கிறேங்கிறத மட்டும் சொல்றேன். கடைசி காலத்துல யமன் என் முன் நின்று பாசக்கயிற்றை வீசும் போது உன்னோடு புறப்பட்டு வர நான் தயாராக இருக்கிறேங்கிற மனப்பக்குவத்தை நான் பெறுவதற்கு ஆன்மீகம் எனக்கு உதவுகிறது. அதுதான் ஆன்மீகத்தின் உச்சம். அதைத்தான் நான் சொல்றேன். இதுதான் ஆன்மீகம். இது அவர் சொன்னதுதான். நான் என்ன பிரச்சனை இருந்தாலும் அதை நான் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். எனக்கு எப்படி புகழ் போது ஏற்றுக்கொண்டோனோ அதே மாதிரி எனக்கு பிரச்சனை வரும்போது நான் அதை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். இந்த ஏற்றுக்கொள்கிற மனப்பக்குவம் எனக்கு இருக்குது அப்படின்னாரு. நம்முடைய மனப்பக்குவம் இப்படி இருந்தால் எந்த பிரச்சனையும் நம்மளால் எதிர்கொள்ள முடியும், வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியும், மகிழ்ச்சியாக இருக்கலாம். நன்றி, வணக்கம்.